ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் டுமாரோ வார்னு ஒரு ஏலியன் படம். திடீர்னு ஒரு நாள் எதிர்காலத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி மனிதர்கள் நிகழ்காலத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க எதிர்காலத்துல மனித இனத்தை ஒரு ஏலியன் படம் அழிச்சிட்டு இருக்கு. அதோட சண்டை போட மக்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. சோ நீங்க எங்களோட வந்து சண்டை போடணும்னு நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு கூப்பிட்டு போய் சண்டை போடுறாங்க. அந்த ஏலியனை கொன்னாங்களா இல்லையான்றதுதான் கதை. வாங்க டக்குன்னு படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் இன்னும் சிலரும் ஃபிளைட்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க யார்ட்டுமே பாராசூட் இல்ல. கையில கன்ஸோட இருக்கிறவங்க ஒரு பில்டிங் மேல இருக்கிற ஸ்விம்மிங் பூல ஒருத்தர் மேல ஒருத்தரா விழுறாங்க. அதுல சிலர் இறந்தும் போறாங்க. அந்த சிட்டியே போர்க்களமா இருக்கு. அங்க கட் பண்ணா 28 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இப்ப வானத்துல இருந்து குதிச்சார்ல ஹீரோ, அவர் 28 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அவரு ஒரு ஜாப் இன்டர்வியூவை போன்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஆர்மி ரிசர்ச் லேப்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். இப்போ ஹை ஸ்கூல்ல பயாலஜி டீச்சரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப இன்டர்வியூ பண்றவன் ஆர்தர் உன்னோட ப்ரொபோசலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் உன்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு போனை ஹோல்டுல போட்டுடுறான். இப்ப ஹீரோட வீட்ல கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்குது. இதுதான் ஹீரோட பொண்ணு. இது அவரோட வைஃப் இன்டர்வியூல இருக்கேன், அவங்க காலை ஹோல்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு வைஃப், நான் உன் மூஞ்சிலே குத்த போறேன், உன் பொண்ணு நீ மேட்ச் பார்க்க வருவேன்னு வெயிட் பண்றான்னு சொல்ல, இது என் கரியருக்கு ரொம்ப முக்கியமான கால்மான்னு சொல்றான். அப்ப ஆர்தரும் போன்ல வராரு. வந்தவரு, நீங்க நல்ல கேண்டிடேட் ஃபாரஸ்டர், என்னதான் உங்கள்கிட்ட ஆர்மி அண்ட் ஹை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க. எங்களுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் கிடைச்சிட்டாருன்னு சொல்லி ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடுப்புல ஹீரோ அங்க இருக்கிற குப்பை தொட்டியை எட்டி ஒதுக்கிறான். இப்ப வீட்டுக்குள்ள வந்தவன் பொண்ணு கூட உட்காந்து டிவில ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த ஃபுட்பால் மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் வருது. ஒருத்தர் கோல் போட போறாரு. அப்ப டிவியோட சிக்னல் கிராஷ் ஆகி வருது. அப்ப திடீர்னு நடு கிரவுண்ட்ல பெரிய கம்பி மத்தாப்பு பொருத்தின மாதிரி சின்ன வெடி சத்தத்தோட ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல ஸ்பார்க் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஸ்பார்க்குள்ள இருந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்க யாருமே இது மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இப்ப அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. நாங்க ஏலியன்ஸ் கிடையாது, நாங்க மனிதர்கள் தான். எதிர்காலத்துல இப்ப இருந்து 30 வருஷம் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்றா. இது எல்லாமே டிவில லைவ் டெலிகாஸ்டும் ஆகுது. நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோத்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம எதிரிகள் மனிதர்கள் இல்ல, ஏலியன்ஸ்னு சொல்றா. நாங்க வாழ்ற காலத்துல உலக மக்கள் தொகை 5 லட்சம் தான் இருக்கு. இன்னும் 11 மாசத்துல மொத்த மனித இனமே அழிஞ்சிடும்னு சொல்றா. சோ எங்களோட போராட நீங்க வரணும்னு கூப்பிடுறா. தெளிவா சொல்லணும்னா எதிர்காலத்துல 30 வருஷம் தாண்டி போய் சண்டை போட கூப்பிட்டு போக போறாங்க. இப்ப நியூஸ் சேனல்ல இவங்க போருக்காக ஃபியூச்சருக்கு பொதுமக்களை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சு இன்னையோட 12 மாசம் ஆகுது. உலகம் ஃபுல்லா பல இடத்துல ஜம்ப் ஃபெசிலிட்டி உருவாக்கி மக்களை ஃபியூச்சருக்கு கூப்பிட்டு போறாங்க. இவங்க எல்லாரையும் ஃபியூச்சருக்கு கூப்பிட்டு போறது கிடையாது, குறிப்பிட்ட ஆளுங்களை தான் கூப்பிட்டு போறாங்க. ஏன் ஆர்மில கூட 50% ஆளுங்க தான் ஃபியூச்சருக்கு போய் சண்டை போட தகுதியா இருக்காங்க. இந்த ஜம்ப்ல ஃபியூச்சருக்கு போறவங்க 7 நாள் தாக்கு பிடிச்சாங்கன்னா உயிரோட திரும்பி வரலாம்னு அண்ட் 50% மேல எல்லாரும் இறந்து போறாங்கன்னு, இதால மக்களை இப்படி கூப்பிட்டு போறதுக்கு எதிரா போராட்டங்களும் நடக்குதுன்னு. ஆனா உலக தலைவர்கள் நம்மளோட வருங்கால சந்ததிகளை ஏலியன்ஸ்ல இருந்து காப்பாத்த இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நியூஸ்ல சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோவோட பொண்ணு அவங்க அப்பாவை வார்க்கு கூப்பிட்டு போற மாதிரி கனவு கண்டிருப்பா போல. சோ அப்பா அவளை சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஹீரோ ஸ்கூல்ல பயாலஜி கிளாஸ் எடுக்கிறாரு. ஒரு பையலும் கவனிக்க மாட்டான். ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சாகத்தானே போறோம், அப்புறம் ஏன் நாங்க படிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு நிறைய சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க, அதுக்காகவாது நீங்க படிக்கணும்னு மோட்டிவேட் பண்றாரு. அப்ப அவர் போனுக்கு ஒரு அலர்ட் வருது. அவருக்கு ஜம்ப்ல டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போக செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களோட எலிஜிபிலிட்டியை தெரிஞ்சுக்க அத்தாரிட்டிஸை போய் பாருங்கன்னு அலர்ட்ல போட்டிருக்கு. ஹீரோவும் அது விஷயமா அத்தாரிட்டிஸை பார்க்க வந்திருக்கிறாரு. அவருக்கு செக்அப் எல்லாம் நடக்குது, ஃபிட்டா இருக்காரா என்னன்னு. ஹீரோ குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா இவர் இறந்துட்டாருன்னா இவர் ஃபேமிலிக்கு $1 மில்லியன் கொடுப்பாங்களாம். இப்ப ஹீரோட கையை டியூப் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கேனருக்குள்ள வச்சு அவரோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அதுல ஹீரோ அவரோட 47வது வயசுல இறந்துடுவாருன்னு டெத் சர்டிபிகேட் கூட வருது. அத பார்த்த 2 ஆபீசர்ஸ் அவரோட டிஓடிய பாத்தியான்னு பேசிக்கிறாங்க.
DODனா டேட் ஆஃப் டெத். சோ ஹீரோ இந்த ஃபியூச்சருக்கு போற ஜம்ப்ல சாக போறது இல்லன்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. இப்ப ஹீரோவை நீங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களை ஆக்டிவ் 2 ஸ்டேட்டஸ்க்கு மாத்துறோம்னு சொல்றாங்க. எனக்கு புரியலன்னு ஹீரோ கேட்க, நீங்க 13th அக்டோபர் 2030ல இறந்து போயிடுவீங்கன்னு ரெக்கார்ட்ல இருக்கு, அதாவது இன்னும் 7 வருஷத்துல. சோ உங்களை நாங்க சரி பண்றோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஏதோ ப்ராசஸ் அந்த மிஷின்ல பண்றாங்க. ஹீரோ திடீர்னு வழியில கத்த ஆரம்பிக்கிறாரு. கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல அவர் கையில எலும்புகள்ல ஏதோ நீடில் இறங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கைய வெளியில எடுக்கிறப்ப அவர் கையில ஒரு ஆர்ம் கார்டு மாதிரி டிவைஸை ஃபிட் பண்ணிருக்காங்க. இது என்னதுன்னு ஹீரோ கேட்க, ஃபியூச்சர்ல நடக்கிற வார்க்கு போயிட்டு வர இந்த டிவைஸ் தேவைன்னு சொல்றாங்க. நீங்க வார்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இதை வச்சு பூமியில நீங்க எங்க இருந்தாலும் எங்களால ட்ராக் பண்ண முடியும்னு, இந்த ஜம்ப்ல இருந்து தப்பிக்க நினைச்சாலோ இல்ல வேற எதுவும் பண்ணாலும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு, அப்படி இல்லைன்னா உங்க ஒய்ஃப்கோ உங்க குழந்தைக்கோ ஏஜ் பொறுத்து அவங்களுக்கு கூட கிடைக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம், உங்களோட கடமைகளை முடிச்சிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து சேருங்கன்னு அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோட ஒய்ஃப் இந்த ஃபியூச்சர் வார்ல இருந்து உயிர் பிழைச்சு வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் சொல்றான், நான் அங்க 7 நாள் தான் இருந்தேன், ஆனா அந்த ஏலியனோட கிளிக்கிங் சவுண்ட மட்டும் சாகுற வரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ அவன் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்து அவன் கையில அந்த ஆர்ம் கார்டு இருக்கிறத காட்டுறான். இவன் ஃபியூச்சர் வாருக்கு போக போறத புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃப், இந்த வாருக்கு போனதுல 30% மக்கள் தான் பொழைச்சு வராங்க, வந்த யாரும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல, நீ இதுக்கு போக வேண்டாம்னு சொல்றா. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்ற ஒய்ஃப், ஹீரோ சொல்றான் 24 ஹார்ஸ்ல தப்பிக்க சான்ஸ் இல்லைன்னு. அப்ப ஒய்ஃப் சொல்றா, ஒருத்தரால முடியும், ஆனா அவர்கிட்ட நீ தான் கேட்க முடியும்னு சொல்றா. ஹீரோ முடியாது, அவர்கிட்ட நான் கேட்க மாட்டேன்னு சொல்றான். எனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் நீ இதை கேட்டுதான் ஆகணும்னு ஒய்ஃப் சொல்றா. ஹீரோ நேரா கிளம்பி ஒரு பிரைவேட் ஏர் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஹீரோவை பார்த்து கண்ணை நீட்டுறாரு. அப்புறம் நீ தானே அமுல் பேபி மாதிரி ஆயிட்ட, அடையாளமே தெரியலன்னு சொல்றாரு. இவரு தாங்க ஹீரோட அப்பா. ஹீரோவுக்கு இவர் நல்ல அப்பாவா இல்லன்னு இவர் மேல கோவமா இருக்கிறான். இப்ப வேற வழி இல்லாம ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். ஹீரோட அப்பா இந்த டிவைஸ பார்த்து சப்ப மேட்டர் ஈஸியா கலட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ கலட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் முட்டிக்குது, வாய் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ அப்பா, நீ என்னோட பிசினஸ் கவர்மெண்ட் கிட்ட போட்டு கொடுக்க பாக்குறியா, மைக் வச்சிட்டு வந்திருக்கிறியான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா இப்ப வருவாங்க பாருங்கன்னு இவனும் நக்கல் பண்றான். ஏன்ட்ட செத்தாலும் ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன் வந்தேன்னு அப்பாவும் கத்துறாரு. அப்படியே சூடா வாக்குவாதம் நடக்கும் போதே ஹீரோட அப்பா அவர் வியட்நாம் வாருக்கு அப்புறம் டிப்ரெஷன்ல இருந்ததாகவும், அந்த டைம்ல உங்களோட இருந்த நான் உங்களுக்கு ஆபத்தாக சான்ஸ் இருந்ததால தான் உங்களை விட்டு போனேன்னு சொல்றாரு அப்பா. ஹீரோ இப்பவும் விடல, நீங்க ஒரு கோலை, அதனால தான் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்றான். அண்ட் இப்பவும் நீங்க ஒரு கோலை தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். டிவைஸ கலட்டல. இப்ப வீட்டுக்கு வர ஹீரோ கையில அந்த டிவைஸ் இன்னும் இருக்கிறத பாக்குற ஒய்ஃப், ஹீரோ நான் அந்த ஃபியூச்சர் வார்க்கு போறேன், நீ தைரியமா இருன்னு ஒய்ஃப்ட சொல்றான். இப்ப பொண்ணுட்ட பேச வந்திருக்கிறாரு. செல்லோ, நான் ஒரு டூருக்கு போறேன், 1 வீக்ல வந்துடுவேன்னு சொல்றான். பொண்ணு உங்களை கூப்பிட்டு போறாங்களான்னு கேட்டுடுறா. அவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. பொண்ணு அழுறா, அப்செட் ஆகிடுறா. அல்லாதன்னு சொல்லிட்டே நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்றாரு ஹீரோ. பொண்ணு ஓகே சொல்ல லவ் யூ சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஃபியூச்சர் வார்க்கு போறவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. காலத்தை கடந்து மனித இனத்துக்கு நீங்க எல்லாம் உதவ போறீங்க, நீங்க எல்லாரும் ஹீரோஸ்னு மோட்டிவேஷனலா ஸ்பீச் கொடுக்கறாங்க. ட்ரைனிங்ல நீங்க அந்த ஏலியனோட கழுத்துலயும் வயிறுலயும் தான் சுடணும்னு சொல்றாங்க. கன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்ப போறப்ப ஒரு லேடி ஆபீசர் பேசுறா, நீங்க 7 நாள் அங்க சண்டை செய்யணும், தாக்கு பிடிக்கணும். இப்ப இந்த மக்களே டி ஃபோர்ஸ் அப்புறம் ஆர் ஃபோர்ஸ்னு 2 குரூப்பா பிரிச்சு அனுப்ப போறாங்க. ஹீரோவும் அவன் பக்கத்துல இருக்கிற பிளாக் மட்டும் ஆர் ஃபோர்ஸ்னு அவங்க ஆர்ம் கார்ட்ல தெரியுது. சோ 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்ப இவங்க வளவளன்னு பேசுறத பார்த்தா பின்னாடி நிக்கிற பிங்க் சட்டை பேசாம கவனிங்கன்னு சொல்றான். இந்த பிங்க் சட்டைக்கு இது 3rd ஜம்பா. ஒரு ஏலியனை கொன்னு அதோட நகத்தை அடையாளமா கழுத்துல போட்டிருக்கான்னு இந்த பிளாக் மொட்டை ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப 2 குரூப்பையும் பிரிச்சிடுறாங்க. ஆர் ஃபோர்ஸ்ன்றது ரிசர்ச் ஃபோர்ஸ், எல்லாரும் கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்ச புத்திசாலிங்க. இவங்கள ஃபியூச்சர்ல இருக்கிற சயின்டிஸ்டோட சேர்ந்து ஒர்க் பண்ண சூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பிளாக் முட்டை கூட எர்த் அண்ட் அட்மாஸ்பியர் சயின்ஸ்ல டாக்டரேட் எல்லாம் வச்சிருக்கானா. இப்ப இந்த ஏலியனை ஒயிட் ஸ்பைக்ஸ்னு சொல்றாங்க. அதுங்க 6 நாளைக்கு ஒருக்க ரெஸ்ட் எடுக்க கூட்டுக்கு போயிடும். அதுங்க கூட்டுக்கு போனப்பதான் நீங்க அங்க ஜம்ப் பண்ணுவீங்க
மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு லேடி ஏன் அந்த ஏலியன்ஸோட பிக்சர்ஸோ வீடியோஸோ எங்கள்கிட்ட காட்ட மாட்டீங்கன்னு கேக்குறா. இல்ல அதை காட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு இப்ப பிளாக் மொட்டையும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. பிளாக் மொட்டை அவனோட வைஃப் ஃபர்ஸ்ட் பொண்ணு குரூப்போட ஃபியூச்சர் ஒர்க்கு போயிட்டான்னு சொல்றான். அப்ப திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கிளம்புறாங்க. உடனே நீங்க போய் ஆகணும்னு சொல்றாங்க. என்ன அதுக்குள்ள அனுப்புறீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லைன்னு பிளாக் மொட்டை கேக்குறான். உங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ போட்டுக்கோங்க, நீங்க லேண்ட் ஆனது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்னு சொல்றான். இங்க நிறைய பேருக்கு ட்ரைனிங் பத்தாது, அவங்கள ஏன் அனுப்புறீங்கன்னு ஹீரோ கேக்குறான். ரிசர்ச் சென்டரை ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அது அழிஞ்சிட்டா நம்மளும் அழிஞ்சிடுவோம், இப்ப நீங்க எல்லாருமே போய்தான் ஆகணும்னு சொல்லிடுறான் அந்த லேடி ஆபீசர். ஒரு ரூம்ல எல்லாரும் தனித்தனியா நிக்க வைக்கப்படுறாங்க. ஒரு ஒயிட் லைட் எல்லா இடமும் பரவி வெளிச்சமாகுது. எல்லாரும் கன்ஃபியூஷனோட பாத்துட்டு இருக்கிறப்ப மேல ஒரு வார்ம் ஹோல் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. அப்ப ஒரு லேடி ஆபீசர் வந்து நீங்க எல்லாரும் லேண்ட் ஆகுறப்ப ஜம்ப் உங்களை 5 to 15 அடி ஹைட்ல இருந்து கீழே போடும், சோ ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்றா. கவுண்டர் முடிய ஒவ்வொருத்தங்களா ஆவி ஆகுற மாதிரி அந்த வார்ம் ஹோல்ல பறந்து கலக்குறாங்க. ஹீரோவும் கலக்க போறான். அப்ப ஒரு லேடி ஆபீசர் இவங்க இறங்க போறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம இதை நிப்பாட்டணும்னு சொல்லும் போதே ஹீரோவும் அந்த வார்ம் ஹோல்ல கலந்துடுறான். இப்ப எல்லாரும் வானத்துல ரொம்ப ஹைட்ல இருந்து விழ ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது அந்த லேடி ஆபீசர் சொன்ன பிரச்சனை இதுதான். எப்பவுமே 5 to 10 அடி உயரத்துல இருந்து தான் இப்படி அனுப்பப்படுறவங்க லேண்ட் ஆவாங்க. ஆனா இப்ப ஏதோ பிரச்சனைனால ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்து அடிபட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. ஹீரோவும் பிளாக் முட்டை அப்புறம் இன்னும் சிலர் மட்டும் ஒரு பில்டிங் மேல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து பொழைக்கிறாங்க. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். பொழைச்சவங்க எல்லாரும் எழுந்து பார்த்தா மியாமி சிட்டியே நரகம் மாதிரி நெருப்பும் புகையுமா இருக்கு. இந்த படத்துல ஏன் லேடி ஆபீசர்ஸா இருக்காங்கன்னு தெரியல. இப்ப ஹீரோ வந்து லேண்ட் ஆகிருக்கிற இடத்துலயும் ஒரு லேடி ஆபீசர் தான் ஹெட். எதனால இவங்க லேண்ட் ஆகுறதுல பிரச்சனை ஆச்சுன்னு செக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்படியே லேண்ட் ஆனவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் உங்க கமாண்டர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு பேசுறா. அப்ப ஹீரோ ஆன்சர் பண்றான், எஸ் கமாண்டர், எங்களுக்கு நீங்க பேசுறது கேக்குதுன்னு சொல்றான். அதுக்கு கமாண்டர் லேடி உங்க பேரை சொல்லுங்கன்னு கேட்டு ஹீரோட டீடைல்ஸ பாக்குறா. நீங்க ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன், அதனால உங்ககிட்ட நான் பிராங்கா பேசுறேன். இந்த சிட்டி ஃபுல்லா அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் ஏலியன்ஸ் சுத்தி வளைச்சிருச்சு, அதால அந்த இடத்தை நாங்க சுத்தம் பண்ணி ஆகணும். நாங்க ஃபிளைட்ல இருந்து பாம்பு போட்டு அந்த சிட்டில சில பகுதிகளை அழிக்க போறோம்னு சொல்றா. கமாண்டர் சொல்றா, அதுக்கு முன்னாடி எங்களோட ரிசர்ச் டீம் ரிசர்ச் சென்டர்ல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்திட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், இதுதான் உங்களோட டாஸ்க்னு சொல்ற கமாண்டர். உடனே ஹீரோவும் இதை எல்லாத்தையும் சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். எல்லாரும் தெருவுக்கு வந்து ரிசர்ச் சென்டரை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மிலிட்டரி ஸ்குவாட நடத்துற மாதிரி இவங்கள சேஃபா கூப்பிட்டு போறான். அதுக்கு பிங்க் சட்டை இருக்கான்ல, அவன் சொல்றான் இவங்கள சோல்ஜர்ஸ் மாதிரி நடத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்றான். ஹீரோவோ அவங்க உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்றான். சரி, உனக்கும் உன்னோட டீமுக்கும் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அதனால எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்றான் ஹீரோ. இப்ப ஏதோ மிருகத்தோட கிளிக்கிங் சவுண்ட் மாதிரி கேக்குது. சிலர் பயப்படுறாங்க. இப்ப ஒரு வழியா லேப் பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. கமாண்டர் அவங்கள லேப் 7க்கு போக சொல்றா. அப்ப கமாண்டர் சொல்றா, அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ்னால 1.5 மைல் தூரத்துல இருந்து கூட பிளட் ஸ்மெல் பண்ணி வர முடியும்னு. இவங்க ரிசர்ச் சென்டருக்குள்ள போய் பாக்குறப்ப ரத்த கரையவும் அங்க இங்கன்னு முள்ளு மாதிரி ஷார்ப்பா ஏதோ செவத்துல குத்தியும் இருக்குது. இப்ப அங்க ஒரு ஏலியன் செத்து கிடக்குது. பிங்க் ஷர்ட் அதோட நகத்தை வெட்டி எடுத்துக்கிறான். இப்ப ஹீரோ கமாண்டருக்கு கால் பண்ணி உங்க டீமை கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க யாருமே உயிரோட இல்லைன்னு சொல்றான். அவங்க எல்லாரையுமே பில்டிங்கோட சீலிங்ல தலைகீழா கட்டி தொங்க விட்டுருக்க அந்த ஏலியன்ஸ். இப்ப கமாண்டர், ஓகே, நீங்க இப்ப லேப்ல இருக்கிற பயோமெடிக்கல் ஃப்ரீசருக்கு போங்க, டெட் பாடிஸை விட்டுட்டு போனதால அதுங்க எப்ப வேணாலும் இங்க வந்துடும்னு சொல்றா கமாண்டர். அங்க இருக்கிற ஹார்ட் டிரைவ்ஸ் அப்புறம் லேப்ல இருக்கிற சில பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா கமாண்டர். இவங்க உள்ள எடுத்துட்டு இருக்கிறப்ப 2 பேரும் வெளியில வாட்ச் பண்ண நிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க ஏதோ மூவ் ஆகுது வருதுன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த சைடு ஃபைட்டர் ஜெட்ஸ் பாம்பு பறக்க ரெடி ஆகுது. ஹீரோ கமாண்டர் கேட்ட ஏதோ ஒரு மெட்டீரியலை தேடிட்டு இருக்கான், அதுவும் கிடைச்சிட. இப்ப கமாண்டர் உடனே ரெஸ்கியூ டீமா அனுப்புங்க, அவங்கள உடனே அங்க இருந்து கூப்பிட்டு வரணும்னு ஆர்டர் கொடுக்குறா. 6 நிமிஷத்துல பாம்பு போட்டுருவாங்க. சோ ஹீரோ அண்ட் டீமை உடனே அங்க இருந்து கிளம்பவும் சொல்றா கமாண்டர். வந்த வழியில போக முடியாதுன்னு வெளியில வாட்ச் பண்ணவங்க சொல்ல பின்னாடி படிக்கட்டு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து பொறுமையா சத்தமே போடாம இறங்கி வராங்க. அப்ப ஒருத்தன் மாடியில சத்தம் வர எல்லாரையும் அலர்ட் பண்றான். எல்லாரும் மேல பாக்குறாங்க. அங்க அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் ஏலியன் வந்துடுச்சு. அதோட கொடுக்குல இருந்து ஷார்ப்பான முள்ளு மாதிரி ஒரு பொருளை வேகமா ஷூட் பண்ணி ஒருத்தனை கொன்னுடுது. இப்ப ஹீரோ ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்க எல்லாரும் அந்த ஏலியனை சுடுறாங்க. அப்ப
அந்த ஏலியன் சவுண்ட் கொடுக்க அந்த இடத்துக்கு நிறைய ஏலியன்ஸ் வந்துருது. இவங்களை அட்டாக் பண்ணது எல்லாரும் தப்பிச்சோட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏலியன்ஸ் 6 காலங்களோட சுமார் 10 அடி உயரமும் இருக்கும். செம்ம ஸ்பீடா வேற ஓடுது, பில்டிங்ஸ் மேலேயும் ஏறுது. இத சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இந்த ஏலியனோட 1-to-1 சந்திக்கிறான். கன்னை வச்சு செமையா சூடுறான். ஆனாலும் அந்த ஏலியன் ஆக்ரோஷமா ஹீரோ பக்கத்துல வருது. ஒரு ஸ்டேஜ்ல புல்லட்ஸும் தீந்து போக பிஸ்டலை வச்சு சுடுறான். பிஸ்டல்லையும் புல்லட் தீந்துட பக்கத்துல ஒரு கோடாரி இருக்கு, அதை எடுத்து மண்டையிலேயே போடுறான். அது விலகிடுது. கோடாரியும் தரையில மாட்டிக்க இப்ப அந்த ஏலியனோட முகத்துக்கு நேரா இவன் முகமும் இருக்கு. அப்புறம் அந்த கோடாரியை எடுத்து ஒரு போடும் போட்டுடுறான். அதுக்குள்ள அந்த பிங்க் சட்டை இருக்கிறான்ல அவன் வந்து ஷார்ட் கன்னை வச்சு ஒரே ஷாட்ல ஏலியனை போட்டு தள்ளிட்டு ஹீரோவை பார்த்து என்ன பண்ற நீ, கழுத்துல இல்லைன்னா வயிற்றுல சுட்டாதான் இது சாகும்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப நிறைய ஏலியன்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப கமாண்டர் உங்களை காப்பாத்த ஹம்மர்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் 3 நிமிஷத்துல மிசைல லான்ச் பண்ணி அந்த இடத்தை அழிச்சிடுவாங்கன்னு சொல்றா. இப்ப கமாண்டர் பொண்ணு எப்படி போகணும்னு வழி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க பின்னாடி அந்த ஏலியன்ஸ் கும்பலா துரத்திட்டு வரும் பாருங்க. நமக்கு நாய் துரத்தினாலே தாங்க முடியாது, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. இப்ப லெஃப்ட்ல போக சொல்றா. ஆனா அங்க ஒயிட் ஸ்பைக்ஸ் வந்துட்டதால ரைட்ல திரும்பி ஓடுறாங்க. அப்ப கமாண்டர் ரெட் ஸ்மோக் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, அதுதான் ஃபைட்டர் ஜெட்டுக்கு இந்த இடத்தை அட்டாக் பண்ணணும்னு சிக்னலுக்காக வச்சதுன்னு சொல்றா. அப்ப இவங்க அந்த ஸ்மோக்குள்ள என்டர் ஆகுறாங்க. வேற வழி இல்ல, பின்னாடி ஒயிட் ஸ்பைக்ஸ் துரத்துது. பரவாயில்லன்னு உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள காப்பாத்த வந்த வண்டியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த வண்டிங்கள ஒயிட் ஸ்பைக்ஸ் அசால்ட்டா நொறுக்கி தள்ளிடுதுங்க. கண்டிப்பான ஹீரோ கேங் அதுங்கள அட்டாக் பண்றாங்க. ஒயிட் ஸ்பைக்ஸும் அதுங்களோட கொடுக்க ஷூட் பண்ணி சண்டை போடுதுங்க. இப்ப மிசைல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ கேங் குயிக்கா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் பள்ளத்துல விழுந்து அடிபட்டுடுறான். அவனை கூப்பிட்டு தான் போகணும்னு ஹீரோ கீழே குதிக்கிறான். பிங்க் சட்டை வேண்டாம் நம்ம போலாம்னு சொல்றான். ஆனா ஹீரோ கேட்கல. ட்ரை பண்றான் ஹீரோ, பட் அவனால ஓட முடியல. சோ கீழே விழுந்தவனும் இன்னொரு பொண்ணும் அவங்க உயிரை தியாகம் பண்ணி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தப்பிச்சு போங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க இருக்கிற இடத்துலயும் மிசைல்ஸ் போடப்படுது. ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் சாகுது. இவங்களும் தூக்கி வீசப்படுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். இவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க போல. ஆர்மி மெடிக்கல் கேம்ப்ல இருக்கான். அவனோட கேங்ல இருந்த எல்லாருக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சிலர் இறந்தும் போயிருக்காங்க. இப்ப ஹீரோவும் பிளாக் முட்டையும் வெளியில வந்து பாக்குறாங்க. அது ஒரு ஆர்மி பேஸ். தூரத்துல பிங்க் ஷர்ட் இருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசுறாங்க. பிங்க் ஷர்ட் கவலையில இருக்கான். ஏன்னா அவனோட டீம்ல எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு காரணமே நீ கீழே விழுந்தவன காப்பாத்த போனதுதான் சொல்றான் பிங்க் ஷர்ட். நம்ம ஒருத்தனை காப்பாத்த போனதுக்கு இத்தனை பேரை இறந்துட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறான். அப்பதான் பிங்க் ஷர்ட் சொல்றான் அவனுக்கு கேன்சர் இருக்காம், 6 மாசத்துல செத்துடுவானாம். சோ அவன் சாவு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தான் 3வது தடவை இங்க வந்திருக்கிறேன்னு சொல்றான். இப்ப 2 பேர் வந்து ஹீரோவை அந்த லேடி கமாண்டர் பாக்கணும்னு சொல்றாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. அதே நேரத்துல பிங்க் சட்டையும் பிளாக் முட்டையும் மறுபடியும் வார்க்கு அனுப்ப போறேன்னு சொல்றாங்க. பிளாக் முட்டை போக மாட்டேன்னு கத்துறான். ஹீரோ சமாதானப்படுத்தி உன்னால முடியும்னு சொல்லி அனுப்புறான். இப்ப ஹீரோ லேடி கமாண்டரை மீட் பண்றான். அவனை டான் ஃபாரஸ்டர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆர்மி ஆபீசர் வந்து கர்னல் ஃபாரஸ்டர்னு சொல்றாரு. ஹீரோ பேரு ஃபாரஸ்டர் தானே, நான் கர்னல் இல்லன்னு சொல்றான். உங்களை சொல்லலங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கமாண்டர்ட்ட பேசிட்டு போறா. உங்க பேரும் ஃபாரஸ்டரான்னு கேக்குறான் ஹீரோ. ஏன்னா 2 பேரோட செகண்ட் நேமும் சேமா இருக்கிறதாலேயே நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு உங்க ஃபேமிலியில இருந்துன்னு சொல்றா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது அது வேற யாரும் இல்ல, அவரோட பொண்ணுதான். இவரு ஃபியூச்சருக்கு வந்ததால அவ வளர்ந்த ஆர்மி ஆபீசரா ஆகியிருக்கா. நம்ம ஹீரோக்கு தான் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்தவரை நேத்து தான் சின்ன பொண்ணா இருந்தவளுக்கு பாய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு அவளை ஃபியூச்சர்ல ஆர்மி கொலனலா பாக்குறாரு இல்லையா. நம்ம பொண்ணு இப்படி ஆபீசரா ஆகிட்டான்னு சந்தோஷப்படுறான். இருந்தாலும் பொண்ணு இல்லையா, ஒரு ஹக் கொடுக்க போறான். ஆனா அவ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு என்ன பண்ணனு தெரியல. கஷ்டத்தோட ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப 2 பேரும் நடந்துட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு சயின்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், நீ ஏன் ஆர்மி கமாண்டரா இருக்கன்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்கு பொண்ணு சொல்றா உலகத்துல 5 லட்சம் பேர் தான் இருக்கும், அதால இங்க எல்லாருமே ஒண்ணுக்கும் மேற்பட்ட பொறுப்பை பார்க்க வேண்டி இருக்கு. இந்த ஆர் ஃபோர்ஸ கிரியேட் பண்ணதே நான் தானு சொல்றா. அவ தான் ஆர் ஃபோர்ஸ்க்கு ஹெட்னு சொல்றா. ஒன்னு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்ப பொண்ணு சொல்றா இன்னும் கொஞ்சம் வாரங்கள்ல மனித இனமே அழிய போகுது. நான் உங்களை அப்பா சென்டிமெண்ட காட்ட இங்க வர வைக்கல, ஏன்ட்ட அத பண்ணவும் செய்யாதீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோவா சரி அப்ப எதுக்கு வர வச்சுன்னு கேக்குறான். அதுக்கு நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்றா பொண்ணு. இப்ப ஹீரோட பொண்ணு மியூரி உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒன்ன காட்டுறேன்னு
ஃபீமேல்னு சொல்லி கூட்டிட்டு போறா. மானிட்டர்ல பெரிய ஒயிட் ஸ்பைக்க காட்டுறா. இது ஃபீமேல்னு மியாமில இவங்க சண்டை போட்டது எல்லாமே மேலுன்னு சொல்றா. ஃபீமேல்ஸ் எப்பவும் கூட்டுக்குள்ள தான் இருக்கணும், மேல்ஸ் தான் ஃபைட் பண்ணி ஃபீமேலை காப்பாத்துதுன்னு சொல்றா மியூரி. இவங்க ஒரு டாக்ஸினை உருவாக்கி இருக்காங்க. அத ஒயிட் ஸ்பைக்ஸோட கூட்டுல போடவும் செஞ்சிருக்காங்க. அது மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ கொண்டிருக்கு. ஆனா ஃபீமேல்ஸுக்கு அந்த டாக்ஸினால ஒரு பாதிப்பும் ஆகல. அத ஏன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்னு சொல்றா. இப்ப ஹீரோ மியூரி அண்ட் டீமோட கிளம்பி ஒயிட் ஸ்பைக்ஸோட கூட்டுக்கு தான் போக போறாங்க. ஹெலிகாப்டர்ல போறப்ப இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறத ஹீரோ பார்த்து மியூரிட்ட கேட்க, மியூரியோ ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல அதுங்க மட்டும் தான் இந்த மொத்த பூமியிலயும் இருக்குன்னு விரக்தியில சொல்றா. அதுங்க நல்லா ஒளிஞ்சுக்கும், நம்மளால அதுங்கள அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. 3 வருஷமா ஒளிஞ்சிருந்து பெருகி ரஷ்யாவோட மெயின் சிட்டிஸ அட்டாக் பண்ணுச்சுங்க. இப்போ இதுங்க உலகம் ஃபுல்லா பரவிடுச்சுங்கன்னு சொல்றா. அதுங்க எல்லாம் பசியில இருக்குதுங்க, நம்ம தான் அதுங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்றா மியூரி. இப்ப ஹீரோ மியூரிட்ட அவர் இந்த ஜம்புக்கு செலக்ட் பண்றப்போ 7 வருஷத்துல செத்துருவான்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி மியூரிட்ட கேக்குறான். ஏன்னா இவனுக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா மியூரி அதெல்லாம் கடந்துதானே வளர்ந்து பெரிய பொண்ணா ஆகியிருக்கா. சோ ஹீரோ மியூரிட்ட சொல்ல சொல்லி கேக்குறான். மியூரியோ ஆமா நீங்க ஏன் முன்னாடி தான் இறந்து போனீங்கன்னு சொல்றா. இப்ப எனக்கு பேய பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றா. இப்ப ஹீரோ கேக்குறான், நான் 7 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, உங்க அம்மா என்ன பண்ணாங்க, நீ எப்படி இருந்தன்னு எல்லாமே கேக்குறான். ஆனா மியூரியோ சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லும் போதே அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் இருக்கிற கூட்டுக்கு வந்துடுறாங்க. ரெட் டாக்ஸினை எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரி ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ்க்கு ஒன்னும் ஆகல. இப்ப ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் கூட்டுக்குள்ள போன சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுது. அதனால மியூரி அண்ட் டீம் இப்ப அதோட கூட்டுக்குள்ள போய் மத்த சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஹீரோ கன்ன கேக்குறான். இல்ல நீங்க எங்களோட வர போறது இல்ல, இங்கேயே இருங்கன்னு சொல்லிடுறா மியூரி. உள்ள எல்லாருமே சேர்ந்து டீமா அத கயிறு கட்டி பிடிக்க நினைக்கிறாங்க. அத்தனை பேரையும் புரட்டி எடுக்குது ஃபீமேல். இப்ப ஹெலிகாப்டர்ல இருக்கிற ஹீரோ தூரத்துல காட்டுக்குள்ள பறவைகள் பறக்கிறத பாக்குறான். பெரிய கூட்டமா அதுங்க ஓடி வருதுன்னு நினைக்கிறான் ஹீரோ. கொஞ்ச நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான ஒயிட் ஸ்பைக்ஸ் காட்டுக்குள்ள இருந்து ஓடி வருது. இப்ப கூட்டுக்குள்ள ஃபீமேல் மியூரிய கார்னர் பண்ணிடுச்சு. அத ஹீரோ ரேடியோல கேட்டதும் கன்னை எடுத்துட்டு கூட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். கயிறுல இறங்கும் போதே ஓடி வர ஒயிட் ஸ்பைக்ஸ சுட்டுட்டு உள்ள போயிடுறான். உள்ள போன ஹீரோ ஹெல்ப் பண்ண அந்த ஃபீமேல ஸ்டீல் கேஜ்ல அடிச்சிடுறாங்க. இப்ப ஒரு ஹெலிகாப்டர்ல அந்த கேஜ கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டர்ல குதிக்க பார்க்க கூட வந்துட்டு இருந்த இன்னொரு ஹெலிகாப்டர் அதோட பிளேட்ஸ வச்சு வெட்டி தள்ளுது. ஆனா காப்பாத்த வந்த அந்த ஹெலிகாப்டரை மேல்ஸ் அட்டாக் பண்ணதால கீழே விழுந்து வெடிக்குது. ஃபீமேல கொண்டு போற ஹெலிகாப்டர் அங்க இருந்து சேஃபா கிளம்பிடுது. இந்த நேரம் மியூரியும் ஹீரோவும் கூட்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. பின்னாடி ஆயிரக்கணக்கான மேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் துரத்துதுங்க. ஒரு வழியா அங்க இருந்து ஹம்மர்ல ஏறி அங்க இருந்து 2 பேரும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தப்பிக்கிறாங்க. அந்த சைடு தூரத்துல ஹெலிகாப்டர் ஃபீமேல சேஃபா தூக்கிட்டு போறதையும் காட்டுறாங்க. இப்ப மியூரி ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டு ஃபிளையர் கன்னை வச்சு சிக்னல் கொடுக்கறா. அப்புறம் ஹீரோட்ட உங்களை வர வேண்டாம்னு சொன்னதுக்கு ரீசன் இருக்கு, நீங்க வந்திருக்க கூடாதுன்னு சொல்றா. ஹீரோவோ என் பொண்ணு ஆபத்துல இருக்கிறப்ப அமைதியா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றான். மியூரியோ ஏதோ ரீசனுக்காக ஹீரோவை ரிஸ்க் எடுக்க வைக்காம காப்பாத்துறா. அது என்னன்னு இன்னும் தெரியல. இப்ப ஹீரோ மறுபடி எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேக்குறான். மியூரியோ கடுப்புல இந்த ஜம்ப்ல இருந்து வந்ததும் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்றா. ஹீரோவோ அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் இப்ப வர ஒரு நாளும் உங்களை விட்டு போக நினைச்சது இல்லன்னு சொல்றான். அதுக்கு மியூரி சொல்றா, எனக்கு 12 வயசா இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க, 14 வயசு இருக்கிறப்ப உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இந்த ஜம்ப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லன்னு சொல்றா மியூரி. என்னோட 16வது வயசுல உங்களுக்கு கார்ல போனப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கால் வந்தது. நான் ஐசியூல உங்களோட தான் இருந்தேன். அம்மா எவ்வளவு சொல்லியும் நான் அங்க இருந்து வரல. நான் அங்க இருக்கணும், என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சேன். கடைசி நிமிஷம் வரை என்னோட அப்பா பழைய மாதிரி என்கிட்ட திரும்பி வந்துருவாருன்னு நம்பினேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே ஐசியூல உங்க உயிர் போயிடுச்சுன்னு அழுதுட்டே சொல்றா மியூரி. இத சொல்லிட்டு இருக்கிறப்பவே இவங்களை கூப்பிட்டு போக ஹெலிகாப்டர் வந்துடுது. ஹீரோவும் நான் ஏன் இப்படி பண்ணேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறான். அங்க கட் பண்ணா ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்க கடலுக்கு நடுவுல பாதுகாப்பான ஒரு ரிசர்ச் சென்டருக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்குள்ள வரணும்னா சர்க்கிளா கட்டப்பட்ட 2 பிரம்மாண்டமான செவரை தாண்டி தான் வரணும். இப்ப ஹீரோ அப்புறம் மியூரியும் இங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ்க்கு ஹெவியான மயக்க மருந்து கொடுத்து சங்கிலியால கட்டி போட்டு அதோட பிளட் சாம்பிள் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா மியூரி. இந்த ஃபீமேல் பிளட் சாம்பிள் இல்லாததால தான் இவ்வளவு நாள் விஷ மருந்து கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. இப்ப போதுமான பிளட் சாம்பிள் கிடைச்சிட இந்த மாதிரி விஷம் ஃபீமேலையும் கொல்லணும்னு கண்டுபிடிக்க நினைக்கிறா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்றான். இப்ப நிறைய சாம்பிள்ஸை எடுத்து கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பால விஷத்தை தயாரிக்க ட்ரை பண்றாங்க. கம்ப்யூட்டர்
ஃபீமேல கொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான காம்பினேஷன்ல விஷ மருந்தை உருவாக்கி டெஸ்ட் பண்ணுது. இப்ப 37% ரெடி ஆகிடுச்சுன்னு இண்டிகேஷன் வருது. மறுபடியும் ட்ரை பண்றாங்க. 49% ரெடி ஆகுது. அடுத்த ட்ரைல 56%, அதுக்கு அடுத்த ட்ரைல 68% ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்ப மியூரி நாளையோட 7 நாள் ஆகிடும், நீங்க இங்க இருந்து கிளம்பிடுவீங்கன்னு சொல்றா. ஆமான்னு சொல்ற ஹீரோ இந்த மருந்தை உருவாக்கி எப்படி இதை அழிக்க போறீங்கன்னு கேக்குறான். மியூரியோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நம்ம மருந்தை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும்னு சொல்லிடுறா. நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் மியூரி, குட் நைட் செல்லோன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்துடுறான். இப்ப காலையில விடிஞ்சிடுது. மியூரி இன்னும் தூங்காம ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ நீ வேணும்னா பிரேக் எடுத்துக்கோ, நான் பாக்குறேன்னு சொல்றான். ஆனா மியூரி இல்ல நான் இத பண்ணியே ஆகணும்னு மறுபடியும் கண்டினியூ பண்றான். ஹீரோ கேக்குறான், மியூரி என்ன நீ ஒரு ரீசனுக்காக தான் இங்க வர வச்சேன்னு சொன்ன, அது என்ன ரீசன்னு சொல்லுன்னு கேக்குறான். மியூரியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நான் விஷ மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்க அந்த மருந்தை உங்களோட கொண்டு போகணும். இங்க நம்மளால இந்த மருந்தை நிறைய உருவாக்க நேரமும் இல்ல வசதியும் இல்ல. சோ நீங்க இத உங்க காலத்துக்கு எடுத்துட்டு போய் மருந்தை நிறைய உருவாக்கி அந்த மருந்தை வச்சு அதுங்க உருவாகும் போதே அழிச்சு இந்த வாரம் வரவிடாம தடுக்கணும்னு சொல்றா. ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்ப 100% பாண்டும் உருவாகிடுச்சு. அந்த நேரத்துல மயக்கத்துல இருந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் திடீர்னு எந்திரிச்சு சத்தமா கத்துது. அந்த இடத்துக்கு மேல்ஸ் எல்லாம் ஃபீமேல்ஸ காப்பாத்த வந்துடுச்சுங்க. இந்த ரிசர்ச் சென்டரை சுத்தி நிறைய கன்னி வெடிகளை தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் லட்சக்கணக்குல வரதால சிலது செத்தாலும் பல ஒயிட் ஸ்பெக்ஸ் தப்பி வர ஆரம்பிக்குதுங்க. மேல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சவர்ல கூட்டம் கூட்டமா ஏற ஆரம்பிச்சிடுதுங்க. ஆர்மி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் இதுங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால தடுக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. இப்ப ஹீரோ ஜம்ப் ஆகி பாஸ்டுக்கு போக 8 மினிட்ஸ் இருக்குன்னு அலர்ட் வருது. அதுவரை ஹீரோ உயிரோட இருந்தாதான் இந்த மருந்தை எடுத்துட்டு போய் பிளான் படி அதுங்களை பாஸ்ட்லயே அழிக்க முடியும். சோ ஹீரோவை உயிரோட வச்சுக்க மியூரி ரொம்ப போராடுறா. ஹீரோவை ஹெலிகாப்டர்ல கூப்பிட்டு போய் அவனை சேஃபா ஜம்ப் பண்ணி பாஸ்டுக்கு போக வைக்க ட்ரை பண்றா. இங்க ரெண்டாவது சவரையும் தாண்டி மேல்ஸ் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. லேபுக்குள்ள புகுந்து ஃபீமேல ரிலீஸ் பண்ணியும் விட்டுடுதுங்க. ஃபீமேல் வெளியில வந்து இவங்கள தேடுது. எல்லா மேல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி அட்டாக்கும் பண்ண வைக்குது ஃபீமேல். இப்ப ஹீரோ கிளம்ப இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு ஜம்புக்கு. அந்த நேரத்துல ஹீரோவும் மியூரியும் இருக்கிற இடத்த ஒயிட் ஸ்பைக் சுத்தி வளைச்சிடுதுங்க. வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மியூரியோட கன்ல புல்லட் தீந்து போக பிஸ்டலை யூஸ் பண்ணி சுடுறா. ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு ஜம்புக்கு. ஹீரோவும் மியூரியும் ஹெலிகாப்டரை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக் மியூரி மேல அதோட கொடுக்க சுட்டுடுது. அப்ப மியூரி கீழே விழுந்துடா. ஹீரோ ஒயிட் ஸ்பைக்க சுட்டுட்டு மியூரிட்ட போய் என்னாச்சுன்னு பாக்குறான். அவ நல்லா இருக்கேன்னு சொல்றா. அதே நேரத்துல ஹெலிகாப்டரை சுத்தி ஒயிட் ஸ்பைக்ஸ் வந்துட்டதால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ ஹெலிகாப்டரை மிஸ் பண்ணியாச்சு. ஜம்புக்கு 3 நிமிஷம் இருக்குன்னு அலர்ட் வருது. அதுவரை ஹீரோ சாகாம இருக்கணும். ஒயிட் ஸ்பைக்ஸ் எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணி அழிச்சு தள்ளுதுங்க. மியூரி ஒரு இடத்துல முடியாம உட்காருறா. ஒயிட் ஸ்பைக்ஸோட கொடுக்க பட்டது இல்லையா, அதால அவளுக்கு ப்ளீடிங் ஆகுது. என்னையே இங்கேயே விட்டுட்டு நீங்க போயிடுங்கன்னு சொல்றா மியூரி. அப்பாவாச்சே எப்படி விட்டுட்டு போவான் ஹீரோ. இல்ல மியூரி நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லிடுறான் ஹீரோ. அப்ப மியூரி சாரி கேக்குறா. பாஸ்ட பத்தின விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லிருக்க கூடாது, நான் கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்றா. என்னோட அப்பாவை பழைய மாதிரி இங்க பார்த்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா மியூரி. இந்த அப்பாவை தான் நான் ரொம்ப நாளா மிஸ் பண்ணேன்னு அழுதுட்டே சொல்றா மியூரி. இப்ப ஹீரோட ஆர்ம் கார்ட்ல ஜம்ப் ஆகி பாஸ்டுக்கு போறதுக்கு அலர்ட் வருது. இல்ல இல்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மியூரின்னு சொல்றான் அப்பா. நீங்க போய்தான் ஆகணும். இப்ப நீங்க பாக்குறது நடக்காம இருக்கணும்னா அதுங்களை பாஸ்ட்லயே அழிச்சிடுங்கன்னு சொல்றா. லவ் யூ டாட்னு சொல்றா. ரெண்டு பேரும் அழுறாங்க. இப்ப அந்த ஃபீமேல் ஒயிட் ஸ்பைக்ஸ் இங்க வந்துடுது. அதோட வெயிட் தாங்காம மொத்த டெக்கு ஒரு பக்கமா சாய ஆரம்பிக்குது. மியூரியும் ஒயிட் ஸ்பைக்ஸும் சறுக்கிக்கிட்டு கீழே போய் தொங்குறாங்க. ஹீரோ மியூரி கைய பிடிச்சுக்கிறான். ஒயிட் ஸ்பைக்ஸ் அங்க இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சுக்குது. மியூரிய அட்டாக் பண்ண பாத்துட்டு இருக்குது. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கிறப்ப மியூரியோட கைப்பிடி நழுவுது. அந்த ஒயிட் ஸ்பைக்கோட கீழே கீழே விழ ஆரம்பிக்கிறா. அங்கத்தான் மொத்த ஒயிட் ஸ்பைக்ஸும் கூட்டமா இருக்குது. இத பார்த்த ஹீரோ அவனும் குதிக்கிறான். மியூரிய பார்த்துட்டு விழுந்துட்டே இருக்கும் போதே ஜம்ப் லிங்க் ஓபன் ஆக அங்க இருந்து மறைஞ்சிடுறான். பாஸ்டுக்கும் வந்து விழுந்துடுறான். ஹீரோட நிறைய பேர் திரும்ப வந்திருக்காங்க. அதுல பிளாக் மொட்டை பிங்க் ஷர்ட்டும் தப்பிச்சு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவை ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற கமாண்டர்ட்ட இந்த மருந்தை சீக்கிரம் அதிகமா ரெடி பண்ணி ஃபியூச்சருக்கு அனுப்பணும்னு சொல்றான். அதுக்கு கமாண்டரோ ஒயிட் ஸ்பைக்ஸ் கடைசியா நடந்த அட்டாக்ல ஜம்ப் லிங்க மொத்தமா அழிச்சிருச்சு, அதால இனிமேல் யாரும் ஃபியூச்சருக்கு போகவோ பாஸ்டுக்கு வரவோ முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோ சாரி மியூரி என்னால உன்னை காப்பாத்த முடியலன்னு அழுறான். இப்ப ஹீரோ ஆர்மி பேஸ்ல இருந்து வெளியில வரான். அவனோட வைஃப் அவனை வந்து அழுதுட்டே வெல்கம் பண்றா. பட் அவனுக்கு தான் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுன்றனாலயோ இல்ல பொண்ணை சாக விட்டுட்டு வந்துட்டோம்
விட்டுட்டோன்னு வருத்தத்தினாலயோ என்னன்னு தெரியல அமைதியா இருக்கான். அவன் வைஃபை கிஸ் பண்ண மாட்டான். யாரோ மாதிரி அவன் கை நடுங்குது. இப்ப ஹீரோவும் வைஃபும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சின்ன பொண்ணு மியூரி ஒரு அழகான வெல்கம் மெசேஜோட வந்து வெல்கம் பண்றா. நீங்க திரும்பி வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்றா மியூரி. பாஸ்ட்ல அவ்வளவு மெச்சூரா மியூரிய பாத்துட்டு வந்த ஹீரோக்கு இந்த குட்டி பொண்ணு மியூரி பேசுறத கவனிக்க முடியாம அவளை நெத்தில முத்தம் கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அன்னைக்கு நைட் வைஃப் எந்திரிச்சு பாக்குற பக்கத்துல ஹீரோ இல்ல. ஹீரோ தூங்காம மியூரி பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வைஃப்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம பொண்ணு பாஸ்ட்ல இருந்தா, நாங்க ஒன்னா வேலை செஞ்சோம். அவ இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ கொல்ல ஒரு விஷ மருந்து கண்டுபிடிச்சிருக்கா. அவளோட மருந்தால தான் இந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் அழிய போகுது. பூமியை அவ காப்பாத்த போறான்னு சொல்றான். ஆனா இப்ப மருந்து என்கிட்ட இருக்குது, எப்படியாவது அதுங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்றான் ஹீரோ. அப்ப வைஃப் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா அதுங்க எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும்லன்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றான், 2048ல ரஷ்யால ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்தது. ஆனா அங்க இந்த ஸ்பேஸ் ஷிப் லேண்ட் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்றான். இதுங்க எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்றான். அதுக்கு வைஃப் சொல்றா, 2048ல அட்டாக் பண்ணிருக்கு, ஆனா அதுங்க அப்பதான் வந்துச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாதுன்னு சொல்றா. அதுங்க அதுக்கு முன்னாடியே கூட பூமிக்கு வந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்றா வைஃப். இப்போ ஜம்ப்லிங்க்கு கட் ஆயிடுச்சு. உலகமும் அழிய போகுதுன்னு தெரிஞ்சதால உலகம் ஃபுல்லா கொலை கொல்லன்னு மக்கள் கட்டுப்பாடு இல்லாம விதிமீறல்ல ஈடுபடுறாங்க நியூஸ்ல சொல்றாங்க. இப்ப ஹீரோ பிங்க் சட்டை ஒரு பார்ல இருக்கா, அவனை பார்க்க வந்திருக்கான். அப்ப ஹீரோ பிங்க் சட்டை கிட்ட நமக்கு இப்ப கூட அந்த வார தடுத்து நிறுத்த சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பிங்க் சட்டையோ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவோ, என் பொண்ணை நான் காப்பாத்தணும், இந்த உலகத்தை காப்பாத்தினா தான் என் பொண்ணை காப்பாத்த முடியும்னா நான் அதை செய்வேன்னு சொல்றான் ஹீரோ. பொண்ணுன்னு வந்துட்டா எல்லா அப்பாவும் இப்படித்தானு கேக்குறான் பிங்க் ஷர்ட். அப்ப ஹீரோ, உங்கள்கிட்ட அதோட நகம் இன்னும் இருக்கான்னு கேட்க பிங்க் சட்டையும் இருக்குன்ற மாதிரி எடுத்து காட்டுறான். இப்ப அந்த நகத்தை பிளாக் முட்டையோட லேப்க்கு கொண்டுட்டு வந்து செக் பண்றாங்க. அப்ப அந்த நகத்துல எரிமலைகள்ல இருந்து வர சாம்பல் இருக்கிறத பிளாக் முட்டை கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த எரிமலை ரஷ்யால இருக்கிறது இல்ல, சைனால இருக்கிறதுன்னு சொல்றான். சைனால இருக்கிற எரிமலை சாம்பல் எப்படி ரஷ்யாவோட தீவுக்கு வரும்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்கு பிளாக் முட்டை அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்ட தான் பேசணும்னு சொல்றான். இப்ப ஹீரோ அவனோட ஸ்கூல்ல ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் எரிமலைகளை பத்தியே பேசிட்டு இருப்பான். அவன்கிட்ட வந்து கேக்குறான். அப்ப அவன் சொல்றான், சைனாக்கும் கொரியாக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எரிமலை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா வெடிச்சது. அப்ப அதோட சாம்பல்கள் உலகத்துல பல இடத்துல விழுந்ததுன்னு சொல்றான். இப்ப கூட அந்த சாம்பல்கள் ஸ்னோ, அதாவது பனிக்கு அடியில இருக்கலாம்னு சொல்றான் அந்த பையன். அப்ப ஹீரோ, ஒருவேளை அந்த சாம்பல் ரஷ்யால விழுந்ததுன்னா உன்னால எங்க விழுந்திருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அப்ப அந்த பையன் லேப்டாப்ப காட்டுறான். இப்ப ஒரு பனிமலையை காட்டி, இதுதான் ரஷ்யால பெரிய பனிப்பாறை. கொஞ்ச நாள் முன்னாடி விஞ்ஞானிகள் இதை ட்ரில் பண்ணி பாக்குறப்ப இப்ப நம்ம சொன்ன மாதிரி காலத்தை சேர்ந்த எரிமலை சாம்பல் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றான். பிங்க் சட்டை, அப்படின்னா அதுங்க பனியை தோண்டி கீழே போயிருக்குமான்னு கேக்குறான். ஹீரோவும் பிளாக் மட்டையும், இல்ல அதுங்க ரொம்ப வருஷமா இங்கதான் பூமிக்கு அடியில இருந்திருக்குதுங்க, அதுங்க வானத்துல இருந்து வரல, தரையில ரொம்ப நாளா ஒளிஞ்சிருந்து வந்திருக்குதுங்க, அதுங்களை அழிக்கணும்னா ரஷ்யாவுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு சம்பந்தமான ஆபீசர்ட்ட போய் கேக்குறப்ப அவர் ஆதாரம் இல்லாம உங்களால அனுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. இங்க பிரச்சனையும் கலவரமும் அதிகமாகிட்டு இருக்கு, நாங்க கட்டுப்படுத்த திண்டாடிட்டு இருக்கோம், ஆனா நீங்க ரஷ்யாவுக்கு சீக்ரெட் மிஷின் போகணும்னு என்கிட்ட கேக்குறீங்களான்னு ஆபீசர் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப பிங்க் சட்டை இவங்கள்ட்ட கேக்குறதுக்கு பேசாம நம்மளே போயிடலாம்னு சொல்றான். அதுக்கு பிளாக் மோட்டை, ரஷ்யா அவங்க இன்டர்நேஷனல் பார்டர்ஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதே மீறி நம்ம உள்ள போகணும்னா ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் பண்ற தைரியம் இருக்கிற பைலட் நமக்கு வேணும்னு சொல்றான். இப்ப ஹீரோ யோசிச்சு அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். அவனோட அப்பாவை பார்க்க வந்திருக்கான். ஜம்புக்கு போயிட்டு வந்துட்ட போல எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு அப்பா. ஹீரோ, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ற மாதிரி, எனக்கு ஒரு பிளேனும் பைலட்டும் வேணும், ரஷ்யா எல்லைக்குள்ள யார் கண்ணிலையும் படாம போகணும், அங்க போய் அந்த ஏலியன்ஸை தேடி அழிக்கணும்னு சொல்றான். உடனே அப்பாவோ, பசங்க தேவையில்லாம பெற்றவங்கள்ட்ட வரமாட்டாங்கன்னு சொன்னது சரியா தான் இருக்குன்னு வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாரு. ஆனா ஹீரோ இப்ப வெறுப்பாக எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேக்குறான். அப்பாவும் ஓகே போலான்னு ஒத்துக்கிறாரு. இப்ப எல்லாரும் ஃபிளைட்ல கிளம்ப போறாங்க. அப்ப இங்க இருக்கிற லேடி கமாண்டர், எங்களால முடிஞ்ச வர ஒயிட் ஸ்பைக்ஸ குளிர விஷம் இருந்து உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி கொடுக்கறா. இப்ப ஃபியூச்சர்ல இருந்து வந்த லேடி கமாண்டரோட இன்னும் சில ஆர்மி சோல்ஜர்ஸும் இவங்களோட சேர்ந்து தான் ரஷ்யாவுக்கு போறாங்க. இப்ப எல்லாரும் லேண்ட் ஆகி ஸ்னோ மொபைல்ல போய் அந்த பனிமலையை கவர் பண்ண போறாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்றாங்க. அப்படி ஒரு இடத்துல ஹீரோட ஸ்னோ மொபைலோட டிஸ்ப்ளே பிளிங்க் ஆகி தெரிய கீழே வந்து செக் பண்ணி பாக்குறப்ப அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கனாப்பினான்னு இருக்கிறது தெரியுது. இப்போ இவங்க
அவங்களுக்கு சந்தேகம் வர அந்த இடத்த சுத்தி நிறைய பாம் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. வெடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு பெரிய குழி உருவாகி இருக்கு. அதுக்குள்ள ஒரு பிளவும் இருக்கு. ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த பிளவுக்குள்ள போக மத்தவங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த பிளவு உள்ள பெரிய குகையா நீள ஆரம்பிக்குது. எல்லாரும் மெதுவா உள்ள போறாங்க. இந்த இடத்துல மெட்டலால ஆன ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், எவிடன்ஸ் கேட்டிங்களே, நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, தேவையான ஃபுட்டேஜை எடுத்துக்கோங்க, நம்ம கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்றான். பட் ஹீரோட அப்பா அவங்க எதுவும் கிழிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. பிளாக் மட்டும் இந்த கவர்மெண்ட்ஸ் தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும்னு சொல்றான். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், இந்த மெட்டலை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருந்து என்ன வந்தாலும் சுட்டு தள்ளலாம்னு சொல்றான் ஹீரோ. இப்ப அந்த மெட்டலை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. பிளாக் மொட்டையும் அப்பாவையும் வெளியில நிக்க வச்சுட்டு மத்தவங்க எல்லாரும் கன்ஸோட உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் அது ஸ்பேஸ் ஷிப் தான் கன்ஃபார்ம் ஆகிடுது. இன்னும் உள்ள போனவங்க ஒரு இடத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப்போட காக்பிட், அதாவது பைலட் ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க சில ஏலியன் டெட் பாடிஸ் இருக்கு. அதுங்க எதுவுமே ஒயிட் ஸ்பெக்ஸ் மாதிரி இல்ல. அப்ப ஹீரோ சொல்றான், இவங்க லேண்ட் பண்ண மாதிரி தெரியல, கிராஷ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றான். அந்த இம்பாக்ட்ல தான் இவங்க இறந்திருக்காங்கன்னு சொல்றான். இவங்க ஒயிட் ஸ்பெக்ஸ் இல்லனா அப்புறம் எப்படின்னு கன்ஃபியூஷனோடயே உள்ள இன்னும் போறாங்க. அப்ப ஒரு இடத்துல ஒயிட் ஸ்பெக்ஸோட முட்டைகள் இருக்கிறது எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் எல்லாருக்கும் புரியுது, இந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஓட்டிட்டு வந்த ஏலியன்ஸ் பூமியை பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே கைப்பற்ற பார்த்திருக்காங்கன்னு. இங்க மனிதர்களோட சண்டை போட்டு அவங்க சாக விரும்பல. அதனால இந்த பூமியில இருக்கிற உயிரினங்களை இந்த ஒயிட் ஸ்பெக்ஸை வச்சு வேட்டையாட நினைச்சிருக்காங்க. சோ ஒயிட் ஸ்பெக்ஸை வச்சு இந்த பூமியை கிளீன் பண்ண யூஸ் பண்ண நினைச்சிருக்காங்க. அவங்க பிளான் படி நடக்காம இந்த ஸ்பேஸ் ஷிப் பூமியில கிராஷ் லேண்ட் ஆகிருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கொண்டு வந்த விஷ மருந்துங்களை அந்த ஒயிட் ஸ்பெக்ஸ் முட்டையில இன்ஜெக்ட் பண்றாங்க. உள்ள இருக்கிற ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் துடிக்குதுங்க. அதுங்களோட சதைகள் எல்லாம் கரைஞ்சு விழுந்து இறந்து போகுதுங்க. எல்லாரும் நம்ம சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா விஷ மருந்து கொடுக்காத மத்த ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் இப்ப கோபமாகி கத்த ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ ஒரு ஒயிட் ஸ்பெக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்றான். அதுக்குள்ள அது முட்டையில இருந்து வெளியில வந்துடுது. அதோட சேர்ந்து நிறைய ஒயிட் ஸ்பெக்ஸும் வெளியில வந்துடுதுங்க. இப்ப எல்லாரும் கன்னால அட்டாக் பண்ண ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருந்து வெளியில ஓடுதுங்க. இப்ப ஹீரோ வெளியில இருக்கிற அப்பாக்கும் பிளாக் மொட்டைக்கும் அதுங்க வெளியில வருதுன்னு அலர்ட் பண்றான். அப்பாவும் பிளாக் மொட்டையும் கன்னோட ரெடி ஆகுறாங்க. ஒயிட் ஸ்பெக்ஸ் வெளியிலயும் வர ஆரம்பிக்க அப்பா சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிளாக் மொட்டையோட கன்னு சுடல. புல்லட்ட லோட் பண்ணாம இருந்திருக்கான். அப்பாவால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிளாக் மொட்டைய கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு ஒயிட் ஸ்பெக் ரொம்ப பக்கத்துல வந்துட பிளாக் மொட்டை கட்டரை வச்சு ஒரு ஒயிட் ஸ்பெக்க அறுத்தே கொன்னுடுறான். இப்ப ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்கிறவங்க ஷிப்பை வெடிக்க வைக்க போறாங்க. உள்ள ஃபுல்லா பாம்ப வச்சுட்டே போறாங்க. அதே நேரம் கன்னை வச்சு சண்டையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வெளியில வந்து பாக்குறான். அங்க அப்பாவும் பிளாக் மொட்டையும் இல்ல. சோ 2 பேரையும் பேரை சொல்லி சத்தமா கூப்பிடுறான். அவங்க வரல. அதே நேரத்துல லேடி கமாண்டோ ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கிறத பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றா. அவ இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே முட்டையில இருந்து ஒயிட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த லேடி கமாண்டோ நமக்கு வேற வழி இல்ல, இந்த ஷிப்பை நம்ம வெடிக்க வைக்கணும்னு சொல்றா. பிங்க் ஷர்ட்டும் நான் உங்களை உயிரோட விட மாட்டேன்னு ஷிப்பை வெடிக்க வச்சிடுறான். அப்பாவை தேடி வெளியில வந்த ஹீரோ இந்த வெடிப்புல இருந்து தப்பிக்கிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் இவங்களோட ஸ்னோ மொபைல் பக்கம் அப்பாவும் பிளாக் மொட்டையும் உயிரோட இருக்கிறத பாக்குறான். அப்பா சொல்றாரு, வெளியில வந்த எல்லா ஒயிட் ஸ்பெக்ஸையும் கொன்னுட்டோம், ஒண்ணு மட்டும் வித்தியாசமா ரெட் கலர் வயிறோட இருந்தது, அது தப்பிச்சு ஓடிடுச்சுன்னு சொல்றாரு. ஹீரோக்கு புரிஞ்சிடுது அது ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக்ஸ் தான். ஹீரோ அவனோட அப்பாவை, உங்க கை நடுங்குது, நீங்க இவனோட இங்கே இருந்துக்கோங்க, நான் ஃபீமேலை தேடி போறேன்னு சொல்றான். அதுக்கு அப்பாவோ, எனக்கு வயசாச்சுன்னு சொல்றியா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு ஹீரோ கூடயே கிளம்பி போறாரு. போகும்போது ஹீரோ சொல்றான், இதை விட்டுட்டா நம்மளால பூமியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான் ஹீரோ. இப்ப ஒயிட் ஸ்பெக்ஸோட ஃபுட் மார்க்க ஃபாலோ பண்ணிட்டு போனவன் தூரத்துல ஃபீமேல் ஒயிட் ஸ்பெக் நிக்கிறத பார்த்துடுறான். ஹீரோட அப்பாவை இந்த ஒயிட் ஸ்பெக் பார்த்துட்டு அவர் அட்டாக் பண்ண ஓடுது. ஹீரோ அவரை வார்ன் பண்றான், அட்டாக் பண்ணுங்க, உங்களை பார்த்து தான் வருதுன்னு. ஆனா அவர் நகரவே இல்ல. பக்கத்துல அந்த ஒயிட் ஸ்பெக் அவர் கடிச்சு தூக்கி போடுது. பார்த்தா அது அவர் செட்டப் பண்ண ட்ராப். சைடுல இருந்து அதோட தலையிலேயே சுடுறாரு. கடு பண்ண அந்த ஒயிட் ஸ்பெக் அவர் பார்த்து ஓடி வர ஆரம்பிக்குது. அவரும் கண்டினியூஸா சுடுறாரு. ஆனாலும் அது ரொம்ப பக்கத்துல வந்து குதிச்சு அவர் அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ பறந்து வந்து ஸ்னோ மொபைல ஒயிட் ஸ்பெக்ஸ் மேல மோதிடுறான். இப்ப 2 பேரும் சேர்ந்து செமையா சுடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மலையோட விளிம்புல ஒயிட் ஸ்பெக்ஸ் விழுந்த மாதிரி தெரியுது. 2 பேரும் மெதுவா எட்ஜுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பனி இருக்கிறதால 2 பேருக்கும் ஒன்னும் தெரியல. ஆனா அது கண்டிப்பா செத்துருக்காதுன்னு ஹீரோ நம்புறான். அப்ப திடீர்னு வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ணுது ஒயிட் ஸ்பெக். அப்ப அது ஹீரோ மேல அந்த கொடுக்க சுட்டுடுது. அவன் கீழே விழுந்துடுறான். அவனை அட்டாக் பண்ண வரப்ப அந்த கொடுக்க எடுத்து ஹீரோ அதோட ஒரு கண்ணை குத்திடுறான். இந்த பக்கம் அப்பா
அப்பா ஒரு கோடாரிய வச்சு இன்னொரு கண்ணையும் குத்திடுறாரு. இப்ப ஒயிட் ஸ்பைக்ஸ் வலியில துடிக்குது. கண்ணு தெரியாம கொடுக்க கண்ட மாதிரி சுட்டு தள்ளுது. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச ஹீரோ ஒயிட் ஸ்பைக்ஸோட கையில அந்த விஷ மருந்த குத்திடுறான். அதோட கை செதஞ்சு போக ஆரம்பிக்குது. ஹீரோவோ மருந்து வேலை செய்துன்னு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். ஆனா அந்த ஒயிட் ஸ்பைக் அந்த கையவே கடிச்சு துப்பிடுது. இத பார்த்த ஹீரோ ஷாக் ஆகிடுறான். இப்ப கண்ணு தெரியாம இந்த ஒயிட் ஸ்பைக் சவுண்ட கேட்டுட்டு ஹீரோ இருக்கிற சைடு மூவ் ஆகி வருது. அவன் இருக்கிற பக்கம் தான் பெரிய பள்ளமும் இருக்குது. ஹீரோ இந்த ஒயிட் ஸ்பைக்க உள்ள விழ வைக்க ட்ரை பண்றான். அப்பா அவர் கையை கட் பண்ணி அவர் பக்கமா ஒயிட் ஸ்பைக்க திருப்புறாரு. அதுவும் ஓடி போய் அட்டாக் பண்ண போகுது. அப்ப ஹீரோ அது மேல குதிச்சு அதோட கழுத்துல கத்தியால கட் பண்ணிடுறான். அது வலியில துடிச்சிட்டு இருக்கிறப்ப அதோட வாயிலே அந்த விஷ மருந்து திணிச்சிடுறான். இப்ப அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் முகம் சிதைய ஆரம்பிக்குது. வலியில துடிக்குது. சாவுன்னு சொல்லி ஹீரோ அது மலை மேல இருந்து எத்தி தள்ளுறான். கத்திக்கிட்டே கீழே விழுந்த அந்த ஒயிட் ஸ்பைக்ஸ் கீழே விழுந்து செதறிடுது. இப்ப ஹீரோவும் அப்பாவும் டயர்ட்ல பனி மேல படுத்துடுறாங்க. இப்ப பிளாக் மொட்டையும் அங்க வந்து படுத்துக்கிறான். இப்ப நியூஸ்ல ரஷ்யால ஒரு பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. இது ஏலியன்ஸோட வேலையா இருக்கலாம்னு நியூஸ்ல சொல்றாங்க. இன்னொரு நியூஸ்ல ஹீரோக்கு ரஷ்யா போக பர்மிஷன் தர மாட்டேன்னு சொன்ன ஆபீசர் ஒயிட் ஸ்பைக்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சதும் ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி அதை தீத்து கட்டிட்டேன். பூமியை காப்பாத்த இதே மாதிரி சீக்ரெட் மிஷின்ஸ் நாங்க ஃபியூச்சர்லயும் பண்ணுவோம்னு கதை விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ நொண்டிட்டு வீட்டுக்கு வரான். வைஃபும் பொண்ணு ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. கூடவே அப்பாவும் வராரு. பேத்தியை அவர் பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ கட்டி பிடிச்சு கொஞ்சிறாரு. அப்ப ஹீரோட வாய்ஸ் ஓவர்ல நான் மியூரிட்ட ஃபியூச்சர்ல போய் அவளோட 7 நாள் இருந்தத பத்தி அவள்கிட்ட சொல்லவே போறதில்ல. ஏன்னா அது இனி நடக்க போறதே இல்ல. அவ என்ன முழுசா மாத்திட்டா. நான் அவளை விட்டு பிரிய போறது இல்லன்னு வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ சொல்லி முடிக்கிறதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.